மேம் வெரி குட் மார்னிங். இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு பர்ஃபெக்டான வேல் ப்ரூச் பின் எப்படி பார்க்கலாம். இந்த கிளாஸில் வேல் பார்த்த பிறகு நெக்ஸ்ட் கிளாஸில் வேல் வித் மயில் பார்க்கலாம். இந்த மாதிரி இமேஜில் எங்கே டவுன்லோட் பண்ணி எடுக்குன்னு கேட்குறீங்க. பின்ட்ரெஸ்ட்னு ஒரு ஆப் இருக்குது மேம். நிறைய பேருக்கு நான் சொல்லியிருக்கேன். அந்த ஆப்பில் ஜஸ்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த இமேஜ் வேணுமோ அதை எடுத்துக்கலாம். எப்பவும் போல தான் நான் எனக்கு தேவையானது வந்துட்டு ஃபஸ்ட்டு லாக் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாவது பட்டர் ஷீட் வெளியே இருக்க மாதிரி இருக்கும். இது வந்து என்ன டேப்புன்னு கேட்குறீங்க. இது வந்து சர்ஜிக்கல் டேப்புன்னு சொல்லுவாங்க. இதுக்கு வாங்கினது ஆக்சுவலாக வந்து டேப்பை காணலாம். சரி இதையே ஒட்டிக்கலாமேன்னு சொல்லிட்டு ஒட்டிட்டு அப்படியே சுற்றிட்டு இருக்கேன். நீங்கள் வந்து செலோ டேப்பை யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த டேப் பிடிக்குதோ அதை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எல்லா பக்கமும் வந்துட்டு நான் நல்லா லாக் பண்ணிக்கிறேன். இந்த லாக் பண்ணுற விஷயத்தில் மட்டும் நீங்கள் மிஸ்டேக் பண்ணிங்கன்னா உங்கள் ப்ராடக்டோட அவுட்புட் வந்து எனக்கு நல்லா சொல்கிறேன் மேம் கண்டிப்பாக பர்ஃபெக்டாக வராது. ஏன் அப்படின்னா ஒவ்வொரு வட்டமும் நகர்ந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா நமக்கு கஷ்டமாக இருக்கும். இதுக்கு நம்ம டைம் செலவழிக்கணுமா அப்படின்னு யோசிக்காமல் விட்டுட்டு ஒரு செகண்ட் நல்லா க்ரிப்பாக பிடிக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டோம்னா போதும். நமக்கு தேவையானது டக்கு டக்குன்னு பண்ணிடலாம். மேம் இது ஒன்றுமே கிடையாது. ஃபுல்லாகவே ஜர்தோசி தான் பண்ண போகிறேன். இங்கே ஓவரால் அவுட்லைன் கொடுத்ததுலேருந்து எல்லாத்துலேயுமே ஜர்தோசி தான். ஃபஸ்ட்டு எப்பவும் போல் க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். ஜர்தோசியுமே நார்மல் ஷேட் கொடுக்க போகிறேன். கீழே மேலே வந்துட்டு ஒரு லேயருக்குள்ளே மட்டும் கொடுக்கலான்னு யோசிச்சிருக்கேன். ஸோ வந்து இது லைன் வந்து பர்ஃபெக்டாக நேராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். நிறைய பேர் கேட்குறீங்க மேம் உங்கள்கிட்ட மெஹந்தி கிளாஸ் அவைலபிளான்னு சொல்லிட்டு. நம்மகிட்ட மெஹந்தி கிளாஸ் மட்டும் இல்லை மேம். மெஹந்தி, ஆரி, சாரீ ட்ரேப்பிங், ப்ரூச் ஒர்க்கு, சில்க் த்ரெட் பேங்கிள் எல்லா கிளாஸஸுமே அஃபோர்டபுள் ப்ரைஸில் இப்போ நான் சொல்லிக் கொடுக்குற ப்ரூச் பின் கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சுன்னா மட்டும் போதும் மேம். இதே மாதிரி தான் எல்லா கோர்ஸையுமே நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அதே மாதிரி மெஹந்தி கிளாஸ்க்கு ஆஃபர் போட்டிருக்கும். ஆக்சுவலாக நம்மகிட்ட கிளாஸ் ஃபீஸ் 199. இப்போ எல்லாருமே கற்றுக்கொண்டதுக்காக வெறும் 100 ரூபாய் பேமெண்ட்டுக்கு மட்டும் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம் மேலே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் ஃபுல் டீட்டெயில் சென்ட் பண்ணுறேன். பார்த்துட்டு அதுக்கடுத்து உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு 2 நிமிஷம் ட்ரை ஆகட்டும். அதுக்கடுத்து எப்பவும் போல் நார்மல் ஷேட் ஜர்தோசி இருக்கலாம் மேம். கிளிட்டர் எதுவுமே யூஸ் பண்ணல. பேக்கில் வச்சுருக்க நார்மல் ஷேட் யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி கிட்டு கண்டிப்பாக எல்லாருக்குமே ரிசீவ் ஆகிருக்குமா. ஏன்னா எந்ததுமே என்கிட்ட ஸ்டாக் இல்லை. எல்லாத்தையுமே நான் வந்து கிளியர் பண்ணிவிட்டேன். அப்படியும் இன்கேஸ் யாருக்காவது வரலாட்டி எனக்கு மெசேஜ் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள். நான் ட்ராக்கிங் போட்டு விட்றேன். ஓகேங்களா? ஓகே. இந்த மாதிரி லேசாக இழுத்துருக்க மாதிரிலாம் இருக்கும்ல மேம். லேசாக இழுத்துருக்கிற மாதிரி ஜர்தோசி இருக்கும். அதெல்லாம் ஜஸ்ட்டு கீழே போட்டுருங்க. அது போட்டுட்டு மிச்சத்தை யூஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஓட்டுறது மட்டும் கண்டிப்பாக நேராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க மேம். காயலை ஸோ காயட்டும். ஓவரால் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டேன் மேம். நீட்டாக இந்த மாதிரி பர்ஃபெக்டாக ஃபஸ்ட்டு இது மட்டும் வந்துட்டாலே போதும். அடுத்தடுத்ததெல்லாம் நம்ம நீட்டாக பண்ணிடலாம். இதுக்கடுத்து என்ன பண்ண போகிறேன்னா ஃபுல்லாக ஜர்தோசி தான். இங்கே போகிற லைனாக கொடுக்க போகிறேன். இங்கே போகிற இப்படி கொடுக்க போகிறேன். ஓவரால் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். ஓகேங்களா? இந்த இதுக்கு பூரா லைன். ஸோ நான் க்ளூ அப்ளை பண்ணி ட்ரை பண்ண விட்டுடுறேன். ஃபஸ்ட்டு இங்கே முடிச்சுட்டு அடுத்து போகலான்றீங்க. ஸோ இங்கே முடிச்சுக்கிறேன். வேல் பின் வந்து நீங்கள் கண்டிப்பாக அர்ஜென்ட் ஆர்டர் எடுங்க மேம். ஏன்னா அது டக்குன்னு முடிச்சிடலாம். ஆனால் டக்குன்னு முடிச்சிடலாம்னா அம்மா அப்பா ப்ரூச் பின்னை விட கொஞ்சம் ஈஸி தான். ஸோ அதனால் சொல்கிறேன். மற்றபடி இதுவும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இது என்னதுன்னு கேட்டிருக்கீங்க. இது ஒன்றும் இல்லை மேம். இந்த நிப்பு இருக்குல்ல, இதோட நிப்பு கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும். நமக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமேன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுப்பேன். நான் வந்து லாக் பண்ணிக்கிறேன். ஓகே முடிச்சுட்டு காட்டட்டுமா மேம் உங்களுக்கு? ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் மேம். கீழே ஃபுல்லாக லேயர் யூஸ் பண்ணிட்டேன். எங்கே வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்கேன்றதை ஃபஸ்ட்டு பாருங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரிக் அண்ட் டெக்னிக்ஸ் தான் தெரிஞ்சுக்கணும். இங்கே வரைக்கும் இப்படி சுற்றாமல் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், இந்த லேயருக்கு மட்டும் இப்படி பானாக்கு மட்டும் கொடுத்து இதில் ஃபுல்லாக வேவியாக தான் கொடுக்கணும். இது ஓவரால் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ண பிறகு அவ்வளோதான். அங்கங்கே ஸ்டோன்ஸ் தான் ஸ்டிக் பண்ணணும். இந்த ட்ரிக்கை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த லைனுக்கு மட்டும் தான் கொடுக்கணும், அங்கே கொடுக்கக்கூடாது. ஸோ நான் எங்கேயுமே உள்ளே ஃபுல்லாக எடுத்துக்கிறேன். இந்த அம்மா அப்பா ப்ரூச் பின்னில் நிறைய பேர் பண்ண காமன் மிஸ்டேக் என்ன தெரியுமா, இந்த மாதிரி லேசாக பிசுறு வந்தோடனே அதை கட் பண்ணாமல் அப்படியே சரி ஓகே அப்படின்னு விட்டுருங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி பிசுறு நான் எவ்வளோ கட் பண்ணி போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி குட்டி குட்டி பிசுறெலாம் வந்தால் கண்டிப்பாக அதை எடுத்துருங்க. ஏன்னா அது ப்ராடக்ட்டோட அவுட்புட்டே பார்க்கும்போது அசிங்கமாக்கும். ஸோ மேலே ஓவரால் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். லாஸ்ட் வீடியோவில் வந்துட்டு கீழே மட்டும் நான் ஸ்டிக் பண்ணியிருந்தேன்ல மேம். இப்போ வந்து ரெடி பண்ணிட்டேன். சிம்பிள் நாள் தான் ஃபுல்லாக ரெடி பண்ணியிருக்கேன். மேலே நான் எப்படி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன்றதை பாருங்கள். இங்கே கூட நம்ம ஸ்டிக் பண்ணியிருந்தோமா, இங்கேக்குள்ளே ஸ்டிக் பண்ணது போக இந்த சைடு ஒன்று, இந்த சைடு ஒன்று, இந்த சைடு ஒன்று, இந்த சைடு ஒன்றுன்னு கொடுத்து மேலேயுமே கம்ப்ளீட் பண்ணிடுங்க. நல்லா கவனிங்க. இந்த பக்கெட் ஒன்று வச்சிங்கன்னா அதுக்கு ஈக்குவல் அந்த பக்கெட் ஒன்று வைக்கணும். இப்படி மாற்றி மாற்றி வச்சுட்டு போய் நடுவில் ஒரே ஒரு லைன் மட்டும் கொடுக்குற மாதிரி எக்ஸாக்டாக வரும். நீங்கள் கரெக்டாக பண்ணிங்க அப்படின்னா நடுவில் ஒரே ஒரு லைன் மட்டும் வைக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி நான் கிட்டில் கொடுத்துருப்பேன். டைமண்ட் ஷேப்பில் இருக்குமா, அதை ஒன்று வச்சுட்டு அந்த கரெக்டாக ரெண்டு ஜாயின் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அங்கனக்குள்ளே தெரியாத மாதிரி இருக்கிறதுக்காக ஐ ஷேப்பில் 3 வைங்க. கீழே வந்துட்டு ஒரே ஒரு ஸ்கொயர் ஷேப் வச்சுருங்க. மேலே வந்துட்டு பட்டை போடணும்ல, அதுக்கு எங்கே நான் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிருக்கேன்னு பாருங்கள். மேலேருந்து ஒரு 1/4 இன்ச் டிஸ்டன்ஸில் 3
பேர்ல் செயின் கட் பண்ணி வைங்க. நல்லா கிளியராக கவனிங்க. நான் என்ன செயின் வச்சுருக்கேன் அப்படின்னா ஸ்டோன் செயின் கிடையாது, பேர்ல் செயினில் 3 வைங்க. நடுவில் 5 வைக்கணும். அதாவது நான் எதை கவுண்ட் சொல்கிறேன்னா அந்த 1 2 3 ஃபஸ்ட்டு இதில் வந்து 3 வைங்க, அதுக்கடுத்தது இருக்கல 5 வைங்க, அதுக்கடுத்து கீழே 3. ஏன் மேம் நடுவில் மட்டும் 5 வைக்க சொல்கிறீங்கன்னா அப்போ தான் அந்த லென்த்து கிடைக்கும். அந்த நடுவில் 5 வச்சுருக்கோம்ல, அதில் சென்டரில் ஒரு ரெட் கலர் ரவுண்ட் ஷேப். இது எல்லாமே நான் இந்த கிளிப் ஸ்டோன்ஸ் இருக்குது பாருங்கள், இது எல்லாமே உங்களோட கிரிட்டில் ப்ரொவைட் பண்ணியிருப்பேன். ஸோ அதை எடுத்து அப்படியே ஸ்டிக் மட்டும் பண்ணிடுங்க. ஓகேவா? ஒன்றுமே இல்லை மேம். ஆக்சுவலாக இது வரைக்கும் நான் கம்ப்ளீட் பண்ணி வச்சுருப்பேன். மேலே இருக்கிறதுல எக்ஸாக்ட்லி ஜர்தோசி மட்டும் எப்பவும் உள்ள லேயர் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன். இங்கே எனக்குள்ளே ஸ்கொயர் ஷேப் ஐ ஷேப் கிளிப் ஸ்டோன், இங்கே எனக்குள்ளே பேர்ல் செயின் வச்சுட்டு நடுவில் வந்துட்டு ரவுண்ட் ஷேப்பில் வந்துட்டு கிளிப் ஸ்டோன் வச்சுருக்கேன். பேக் சைடு அதே மாதிரி எப்போவுமே என்ன பண்ணுவோம், பேக் ஷீட் ஆஸ் பண்ணுவோமா, இதில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சொல்லிக் கொடுக்கலாமே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா OHP ஷீட்டையே கட் பண்ணி ஒட்டியிருக்கேன். ஆக்சுவலாக உங்களுக்கு தெரியாது, இங்கே எனக்குள்ளே லேசாக பிசர் தெரியுமா, தெரியுதா? ஆக்சுவலாக OHP ஷீட்டு அதே ஷேப்பில் சைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஏன் அப்படின்னா நீங்கள் நார்மலாக ஒரே ஒரு ஷீட் மட்டும் வச்சு பாருங்கள், ரொம்ப லேஸாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ பின்னாடி இன்னொரு ஆட் பண்ணால் என்ன இருக்கும், நல்ல திக்னஸ் கிடைக்குன்றதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன், இன்னொரு ஆட் பண்ணியிருக்கேன். எப்பவும் போல தான் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு அந்த பின் இருக்கும், அந்த பின்னை செக்யூர் பண்ணிடுறோம். இதுக்கு நீங்கள் ஒன்று ஆட் பண்ணாலும் சரி, இல்லை கீழே இறக்கி ஒரு பின்னு கொடுத்து இங்கேக்குள்ளே சென்டரில் ஒரு பின்னு கொடுத்தாலும் சரி, அது உங்கள் விருப்பத்தை பொறுத்தது. ஏன்னா ஃப்ரெண்ட் சைடு நமக்கு தெரிய போகிறதில்ல. அவ்வளோதான், நமக்கு தேவையான நீட்டான வேல் ப்ரூச் பின் ரெடி. மேம் நான் திரும்ப திரும்ப கிளியராக சொல்ல நினைக்கிறது ஒரே விஷயம் தான், யார் வேணால் அந்த வேல் ப்ரூச் பின்னை பண்ணலாம். ஏன்னா மெட்டீரியலும் ரொம்ப ரொம்ப கம்மி, பண்ண போகிற டைம் தான் அதிகம். ஆனால் மெட்டீரியல் ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனால் யார் ஒருத்தவங்க நீட் ஃபினிஷிங்கில் கொடுக்குறாங்கன்றதை பொறுத்து தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த ப்ராடக்ட்டை பார்த்தாலே தெரியும், எங்கேயாவது பிசுறு தெரியுதா, இல்லை என்ன மேம் இப்படி பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி தெரியுதா. இந்த மாதிரி நீட்டாக இருக்கணும் ப்ராடக்ட். அவங்க கையில் வாங்கி ரிசீவ் பண்ணும்போது, பாக்ஸ் ஓப்பன் பண்ணும்போது அப்பா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் கண்டிப்பாக அவங்களுக்கு கொடுக்கணும். ஸோ வேல் ப்ரூச் பின் ஒன்று ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ஃபோட்டோ எடுத்து போடுங்க. ஓகேங்களா? பை.